இன்று நாம் 2026க்குள் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரிக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை செய்வது என்பதை பார்க்கப் போகிறோம். நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து அரசு திட்டங்களின் பணம் அல்லது சப்சிடி பணம் பெறுகிறீர்கள் என்றால் இந்த நன்மைகள் தொடர்ந்து கிடைக்க ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி கண்டிப்பாக செய்து வைத்திருக்க வேண்டும். இந்த வீடியோவில் எப்படி அப்ளை செய்ய வேண்டும், அரசு தரப்பிலிருந்து கிடைக்கும் சான்றிதழ் எப்படி வரும் என்பதையும் முழு விபரமாக விளக்கப்படுகிறது. முதலில் உங்கள் பிரவுசரை ஓபன் செய்யுங்கள். அங்கே ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி என்று சர்ச் செய்ய வேண்டும். சர்ச் செய்தவுடன் ஒஃபிஷியல் வெப்சைட் வரும். வெப்சைட் ஓபன் ஆனதும் இது போன்ற இன்டர்ஃபேஸ் காணப்படும். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய ஒஃபிஷியல் டேபுக்கு பதிலாக ஃபார்மர் டேபை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் செய்ய சொல்லும். ஆனால் நீங்கள் முதல் முறையாக போர்ட்டலுக்கு வருகிறீர்கள் என்றால் அக்கவுண்ட் இருக்காது. அதனால் கிரியேட் நியூ யூசர் அக்கவுண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது ஆதார் நம்பர் என்டர் செய்து சப்மிட் கிளிக் செய்யுங்கள். ஆதாருக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதனால் ஆதாருக்கு மொபைல் நம்பர் லிங்க்டாக இருப்பது முக்கியம். ஓடிபி வந்ததும் வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அதற்கு பிறகு ஆதாரில் இருக்கும் தற்போதைய டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் ஆகி வரும். இதை ஒரு முறை செக் பண்ணினால் போதும், மாற்றம் செய்ய தேவையில்லை. அடுத்ததாக லேட்டஸ்ட் மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய ஆப்ஷன் வரும். நீங்கள் பயன்படுத்த விரும்பும் மொபைல் நம்பரை என்டர் செய்யுங்கள். நம்பர் என்டர் செய்ததும் பாப் அப் வரும். இந்த நம்பர் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரிக்கு லிங்க் ஆகும் என்று காட்டும். அதை வெரிஃபை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் செய்து வெரிஃபை கிளிக் செய்யுங்கள். இப்போது மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிவிடும். அதற்கு பிறகு லாகினுக்கு தேவையான பாஸ்வேர்ட் செட் செய்ய ஆப்ஷன் வரும். உங்கள் விருப்பப்படி பாஸ்வேர்ட் செட் செய்யலாம். ஸ்கிரீனில் காட்டும் சாம்பிள் மாதிரி பாஸ்வேர்ட் வைத்தால் அக்செப்ட் ஆகும். பாஸ்வேர்ட் செட் செய்த பிறகு கிரியேட் மை அக்கவுண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆகி அக்கவுண்ட் ஆக்டிவ் ஆகிவிடும். இப்போது ஓகே ஆப்ஷனை கிளிக் செய்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு செல்லலாம். இதற்கு பிறகு மீண்டும் ஃபார்மர் டேபை கிளிக் செய்ய வேண்டும். லாகின் செய்ய உங்கள் மொபைல் நம்பரை என்டர் செய்யுங்கள். அதேபோல நீங்கள் இப்போ செட் செய்த பாஸ்வேர்டையும் இங்கே டைப் செய்யுங்கள். கீழே காட்டப்படும் கேப்சாவில் கேபிட்டல் மற்றும் ஸ்மால் லெட்டர்ஸ் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி பாக்ஸ்குள் சரியாக ஃபில் செய்ய வேண்டும். இதையெல்லாம் முடித்த பிறகு லாகின் டேபை கிளிக் செய்யுங்கள். லாகின் ஆன உடனே நீங்கள் போர்ட்டலுக்குள் சக்சஸ்ஃபுல்லாக லாகின் ஆனதை பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் நேரத்தில் நீங்கள் ஃபில் செய்த எல்லா டீடைல்ஸும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இப்போ மீதி டீடைல்ஸ், குறிப்பாக நிலம் தொடர்பான தகவல்கள் இங்கே ஃபில் செய்ய வேண்டும். அதற்காக ரெஜிஸ்டர் அஸ் ஃபார்மர் டேபை கிளிக் செய்யுங்கள். இங்கே மீண்டும் மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய சொல்லும். ஆனால் அது இப்போதே செய்திருப்பதால் எதுவும் செய்ய தேவையில்லை. சிம்பிளி நோ டேபை கிளிக் செய்தால் போதும். அதற்கு பிறகு விவசாயியின் பெயரை தமிழ் அல்லது ஹிந்தி மொழியில் என்டர் செய்ய சொல்லப்படும். நேம் இங்கிலீஷ்ல ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதையே அந்த மொழியில் டைப் செய்ய வேண்டும். அதே சமயம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி போன்ற சோஷியல் கேட்டகரியில எந்த கேட்டகரிக்கு உட்பட்டவரோ அதையும் செலக்ட் செய்ய வேண்டும். ரெசிடென்ட் அட்ரஸ் ஆதார் டேட்டாபேஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் சில நேரங்களில் ஆதார்ல இருக்கும் அட்ரஸ் சரியாக வராம இருக்கலாம் அல்லது சின்ன இஷ்யூஸ் இருக்கலாம். அப்படி இருந்தால் இன்சர்ட் லேட்டஸ்ட் ரெசிடென்ட் டீடைல் ஆப்ஷனை கிளிக் செய்து அப்டேட் செய்யலாம். இங்கே ஸ்டேட் சேஞ்ச் செய்ய முடியாது. ஆனால் வில்லேஜ், சிட்டி போன்ற மற்ற அட்ரஸ் டீடைல்ஸை அப்டேட் செய்யலாம். நீங்கள் தற்போது வாழ்கிற அட்ரஸை மட்டும்தான் இங்கே அப்டேட் செய்ய முடியும். ஸ்டேட் மாற்ற முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அட்ரஸ் அப்டேட் செய்யும் போது டிஸ்ட்ரிக்ட், சப் டிஸ்ட்ரிக்ட் அல்லது தகசல் செலக்ட் செய்து அந்த ஏரியாக்கான பின்கோடை என்டர் செய்ய வேண்டும். இது தேவையானால் மட்டுமே செய்யுங்கள். ஆதார்ல இருக்கிற அட்ரஸ் தான் தற்போதைய அட்ரஸ் என்றால் அதை அப்படியே விட்டுவிடலாம். இதற்கு பிறகு லேண்ட் ஓனர்ஷிப் டீடைல் ஆப்ஷன் வரும். அதில் ஓனர் ஆப்ஷனை செலக்ட் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஆக்குபேஷன் டீடைல் செக்ஷனுக்கு செல்லுங்கள். இங்கே அக்ரிகல்ச்சர் மற்றும் லேண்ட் ஏர்னிங் ஃபார்மர் என்ற 2 ஆப்ஷன்கள் இருக்கும். நீங்கள் அந்த நிலத்தில் விவசாயம் செய்கிறவராகவும் அந்த நிலம் உங்கள் சொந்த நிலமாகவும் இருந்தால் 2 ஆப்ஷன்களுக்கும் டிக் செய்வது நல்லது. அடுத்ததாக லேண்ட் டீடைல் செக்ஷன் வரும். இங்கே உங்கள் சொந்தமாக உள்ள எல்லா நிலங்களின் முழு டீடைல்ஸை என்டர் செய்ய வேண்டும். அதற்காக முதலில் ஃபெட்ச் லேண்ட் டீடைல் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அதன் பிறகு ஒரு பாப்அப் ஓபன் ஆகும். அந்த பாப்அப்பில் ஸ்டேட் ஆல்ரெடி செலக்ட் ஆகியிருக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட், சப் டிஸ்ட்ரிக்ட் மற்றும் வில்லேஜை செலக்ட் செய்ய வேண்டும். இந்த டீடைல்ஸ் உங்கள் ரெசிடென்ட் அட்ரஸில் இருந்து வேறுபட்டதாக இருக்கலாம். அதனால் உங்கள் நிலம் இருக்கும் இடத்தின் டீடைல்ஸை தான் இங்கே செலக்ட் செய்ய வேண்டும். சில நேரங்களில் நிலம் ஒரு கிராமத்தில் இருக்கும். ஆனால் தற்போது வசிக்கும் முகவரி வேறொரு இடமாக இருக்கலாம். அதனால் இங்கே கட்டாயமாக உங்கள் கத்தோணியில் பதிவு செய்யப்பட்டுள்ள அட்ரஸையே செலக்ட் செய்ய வேண்டும். இதுதான் சரியான வழி. இதற்கு பிறகு சர்வே நம்பர் தெரியும். இங்கே சர்வே நம்பர் என்டர் செய்வது ரொம்ப முக்கியம். இது உங்கள் நிலத்துக்கான யூனிட் நம்பர். இது உங்கள் கத்தோணியில் இருக்கும். இதை பல இடங்களில் காட்டா எண் என்றும் சொல்வார்கள். அதே நம்பரை இங்கே என்டர் செய்ய வேண்டும். சில மாநிலங்களில் சப் சர்வே நம்பர் என்டர் செய்யும் ஆப்ஷனும் இருக்கும். உங்களுக்கு சர்வே நம்பர் தெரியவில்லை என்றால் சில மாநிலங்களில் 16 டிஜிட் யுனிக் லேண்ட் நம்பர் மூலம் கூட நிலத்தின் டீடைல்ஸ் ஃபெட்ச் செய்யும் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் பயன்படுத்தலாம்.
அதேபோல அரசு தரப்பில் வழங்கப்பட்டுள்ள சப் சர்வே நம்பர் தெரிந்தால் அதையும் இங்கே என்டர் செய்யலாம். இந்த இரண்டில் ஒன்று மட்டும் இருந்தாலும் போதும். இரண்டும் இருந்தால் இரண்டையும் என்டர் செய்யலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், சப்மிட் பட்டன் கிளிக் செய்தவுடன் ஒரு லிஸ்ட் ஓபன் ஆகும். அந்த லிஸ்டில் அந்த நிலத்துடன் தொடர்புடைய விவசாயிகளின் பெயர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஆனால் சில கேஸில் பெயர் லிஸ்டில் வராமலும் டீடைல்ஸ் ஃபெச் ஆகாமலும் இருக்கலாம். அப்படி நடந்தால் சர்வே நம்பரை மீண்டும் சப் சர்வே நம்பர் செக்ஷனில் என்டர் செய்து மறுபடியும் ட்ரை செய்யலாம். சப் சர்வே நம்பர் தெரிந்திருந்தால் அதையும் யூஸ் செய்யலாம். பொதுவாக விவசாயியின் பெயர் லிஸ்டில் வர வேண்டும். ஆனால் மிகவும் ரேர் கேஸில் பெயர் வரவே இல்லை என்றால் மை நேம் இஸ் நாட் தேர் இன் தி லிஸ்ட் ஆஃப் ஓனர்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் செய்து ரிப்போர்ட் செய்யலாம். அங்கே மேனுவலாக விவசாயியின் பெயரை என்டர் செய்ய முடியும். இப்போது இந்த கேஸில் பார்த்தால் லிஸ்டில் பெயர் கிளியராக ஷோ ஆகிறது. சில நேரங்களில் ஒரே லிஸ்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்களும் இருக்கும். இது பொதுவாக முஸ்தர்கா காத்தா அல்லது பாரம்பரிய நிலம் போன்ற கேஸ்களில் நடக்கும். ஏனெனில் ஒரே நிலத்தில் பல ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பார்கள். நீங்கள் ரெஜிஸ்டர் செய்யும் விவசாயியின் பெயரை மட்டும் செலக்ட் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு கீழே சர்வே நம்பர், சப் சர்வே நம்பர், அதாவது கதௌனி தொடர்பான முழு டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி வரும். அதேபோல நிலத்தின் டோட்டல் ஏரியா எவ்வளவு என்பதும் ஷோ ஆகும். இப்போது செய்ய வேண்டியது என்னவென்றால், ஓனர் பெயர்களுக்கு எதிரில் காட்டப்படும் எல்லா காட்டா எண்கள் மீதும் டிக் செய்ய வேண்டும். தேவையான எல்லா சப் சர்வே நம்பர்ஸ் செலக்ட் செய்த பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் மீண்டும் அந்த சேம் பேஜுக்கே திரும்பி வருவீர்கள். அங்கே நிலம் தொடர்பான முழு டீடைல்ஸ் ஷோ ஆகும். இப்போ அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கண்டினியூ செய்யலாம். உங்கள் நிலம் ஒரே இடத்தில் இல்லாமல் பல இடங்களில் இருந்தால், சில விவசாயிகள் கேஸில் இருப்பது போல அந்த எல்லா நிலங்களையும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள் சேர்க்க வேண்டும். ஒரே கிராமம் மட்டுமல்லாமல் வேறொரு வில்லேஜிலவும் நிலம் இருந்தால் அதே மாதிரி ஃபெச் லேண்ட் டீடைல் ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் செய்து அந்த வில்லேஜில் இருக்கும் நிலத்தையும் ஆட் செய்ய வேண்டும். சுருக்கமாக சொன்னால், விவசாயிக்கு சொந்தமான எல்லா நிலங்களும் இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரிக்கு இன்டகிரேட் ஆகி இருக்க வேண்டும். எல்லா நிலங்களையும் செலக்ட் செய்த பிறகு வெரிஃபை ஆல் லேண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இதற்கு பிறகு டோட்டல் ஏரியா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வரும். அதாவது ஹெக்டேரில் எவ்வளவு நிலம் இருக்கிறது என்பதும் டோட்டல் லேண்ட் கவுண்ட் எவ்வளவு என்பதும் ஸ்கிரீனில் ஷோ ஆகும். அடுத்ததாக சோஷியல் ரெஜிஸ்ட்ரி டீடைல்ஸ் செக்ஷனுக்கு செல்ல வேண்டும். இங்கே ரேஷன் கார்டு அல்லது ஃபேமிலி டேட்டாபேஸ் ஆப்ஷன் இருக்கும். ஃபேமிலி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தால் அந்த நம்பரை இங்கே என்டர் செய்யலாம். ரேஷன் கார்டு இருந்தாலும் அதன் டீடைல்ஸ் கொடுக்கலாம். இரண்டும் இல்லை என்றாலும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஆப்ஷன்ஸை ஸ்கிப் செய்யலாம். இதற்கு பிறகு டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் செக்ஷனுக்கு போக வேண்டும். அங்கே ரெவென்யூவை செலக்ட் செய்து அடுத்ததாக ஃபார்மர் கன்சென்ட் டேபை கிளிக் செய்து பின்னர் அப்டேட் ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அப்டேட் கிளிக் செய்தவுடன் ஃபார்ம் சப்மிட் செய்ய மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் செய்து வெரிஃபை கிளிக் செய்யுங்கள். வெரிஃபை ஆன பிறகு சேவ் ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது ஃபார்மா கன்சென்ட் என்ற ஒரு புதிய பேஜ் ஓபன் ஆகும். இங்கே இ சைன் செய்ய சொல்லப்படும். இ சைன் என்றால் ஆதார் மூலமாக டிஜிட்டல் சைன் செய்வது. இதன் மூலம் இந்த ஃபார்ம் நீங்களே சப்மிட் செய்தீர்கள் என்பதை கன்ஃபார்ம் செய்கிறார்கள். இ சைன் ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் புதிய இன்டர்ஃபேஸ் வரும். அங்கே ஆதார் நம்பர், விர்ச்சுவல் ஐடி, UIDAI டோக்கன் போன்ற ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் ஆதார் நம்பர் ஆப்ஷனை செலக்ட் செய்து கீழே மொபைல் ஓடிபி ஆப்ஷனை சூஸ் செய்ய வேண்டும். பிறகு கெட் ஓடிபி கிளிக் செய்யுங்கள். இப்போது ஆதாருக்கு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு மீண்டும் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த பிறகு ஐ ஹியர்பை ஆப்ஷனை டிக் செய்து சப்மிட் டேபை கிளிக் செய்யுங்கள். சப்மிட் செய்தவுடன் அப்ளிகேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸ்கிரீனில் ஷோ ஆகும். இதோடு ஃபார்மர் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிவிடும். இங்கே ஐடி ஷோ ஆகும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் முழுமையாக முடிந்துவிட்டது என்ற அர்த்தம். இப்போது டவுன்லோட் PDF ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செய்தால் A4 சைஸ் PDF ஓபன் ஆகும். அந்த PDFல் நீங்கள் ஃபார்மில் ஃபில் செய்த பர்சனல் டீடைல்ஸ், நிலம் தொடர்பான முழு தகவல்களும் மற்றும் எல்லா விவரங்களும் இருக்கும். இந்த PDFஐ டவுன்லோட் செய்து பாதுகாப்பாக சேவ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பக்கமிருந்து கம்ப்ளீட் ஆகிவிடும். அதற்கு பிறகு கவர்மெண்ட் தரப்பிலிருந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் லேண்ட் டீடைல்ஸ் வெரிஃபை செய்யப்படும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதும் உங்கள் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி கார்டு அல்லது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி ஐடி ஜெனரேட் ஆகிவிடும். எப்போது வேண்டுமானாலும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் செய்ய வேண்டுமென்றால் இதே போர்ட்டலில் மீண்டும் லாகின் செய்யுங்கள். ஃபார்மர் ரெஜிஸ்டர் டேபுக்கு போய் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் செய்தால் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஸ்கிரீனில் தெரியும்.
ஃபார்ம் இப்போதுதான் சப்மிட் செய்யப்பட்டதால் ஸ்டேட்டஸ் பெண்டிங் என்று இருக்கும். அப்ரூவல் வந்ததும் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்ட் என்று மாறிவிடும். அதே நேரத்தில் உங்கள் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி ஐடியும் ஜெனரேட் ஆகிவிடும். இதுதான் முழு ப்ராசஸ். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் சுயமாக ஆன்லைனில் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி கிரியேட் செய்யலாம். இன்றைய தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.